வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு அன்பானது. எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? என்னுடைய வாழ்க்கையில நான் சார்ந்து இருக்கக்கூடிய மதம் வேறாக இருந்தாலும் இந்த நாட்டின் விழுமியங்களின் மீது எனக்கு மாறாத மரியாதை உண்டு, பற்று உண்டு. எனக்கு இந்த பண்பாட்டின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு. நான் உள்ள நுழையும் போதே சொன்னேன், இந்த நாட்டுல எவ்வளவு மாவட்டங்கள் வேணாலும் இருக்கலாம், நல்லதோ கெட்டதோ நான் பேச வரல. மதுரை மாதிரியான ஒரு பண்பாட்டுடைய ஒரு பகுதியை நீங்க இந்த தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அமேசிங், அமேசிங். என்ன கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுமா? அது நீங்கள் இருப்பதனால் அது மதுரை. நீங்க போயிட்டீங்கன்னா இது மதுரை இல்ல, உங்களால் தான் இது மதுரை, மனிதர்களால் தான் இது மதுரையாக இருக்கிறது. என்ன கல்ச்சரா இருக்கிறீங்க நீங்க, என்ன பேரன்பும் பெரும் கருணையோடும் இருக்கிறீர்கள். அந்த பழங்குடி தன்மையை இன்னும் மிச்சம் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே. தமிழ்நாட்டிலே மிகச் சிறந்த பகுதியில் நீங்கள் இருப்பதனால் சொல்கிறேன். எனக்கு அம்மன் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. மீனாட்சி பேதை வடிவத்தில் இருப்பார். இன்னொருத்தி இருக்கிறார், அதுவும் அம்மன் வடிவம் தான், ஆதிபராசக்தி. எங்க அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன், இரு இரு அப்படிங்கிறாங்க. பசிக்குதுமான்னு கேட்கிறேன், இரு பார்த்துட்டு. என்னடா பாக்குறாங்க, என்னம்மா சமைச்சிங்க? மீன் குழம்பு. இரு. மீன் பொரிச்சிங்களா? மசாலா தடவை வச்சிருக்கேன், பொரிச்சு தரேன், இரு. சீரியல் எங்க அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க, ஆனா சீரியல் பார்க்கறாங்க. நான் போய் பொரிச்சு, நீ கற்கிடுவேன், மரியாதையா இரு, நான் செஞ்சு தரேன்னு சொன்னல, இரு அப்படிங்கிற. சரின்னு இருந்துட்டேன். எங்க அம்மா பேச்ச நான் கேட்பேன், குழந்தைகளுக்கு சொல்றேன். எங்க அம்மா நான் சூப்பருங்க. எங்க அம்மா மட்டும் இல்ல, எல்லாருடைய அம்மாவும் சூப்பர் தான். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா. எங்க அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு, நல்லா இருக்க, ரெக்கார்டிங்கா? ஆமா. மேக்கப் போட்டிருக்க? மேக்கப் இல்லம்மா, சும்மா மை வச்சு. நல்லா இருக்கு. கேமரா முன்னால வரணும்னா உன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிறல்ல, பர்மனண்டா ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால அழகா இருக்கு. கடவுளை சொல்றேன். அம்மா அப்படிதான் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்க அம்மா. அன்னைக்கு சொல்றாங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது செருப்பு மாற்ற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க. ஒரு நாள், நீ வெளியில் போகிறாய், வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்து விட்டு செருப்பு போடு. இதை சொல்லாம நிலக்கண்ணாடி வச்சு விட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப டெரர், தூத்துக்குடிக்காரங்க, உங்க பாண்டிய நாடு தான், காயல்பட்டணம். உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப ரிலீஜியஸான ஆளு. ஆனா அங்க போயிட்டு இருக்கிறது ஒரு புராண கதை எல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்க அம்மா. ஆனா அன்னைக்கு பாக்குறாங்க, ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சுட்டு இருக்கான், அவன் பேர் துர்கா மாவசூர். ஐயோ, அரக்கனா இப்படி அழகா இருக்கிறான்னு பார்த்தேன் நான். அது ஹிந்தி, தமிழ் டப் பண்ணிரு. காளி அப்படின்னா காளி வந்துட்டா. காளி அவ்வளோ அழகா இருக்கா, முடியும் அவ்வளோ அழகா இருக்கா, ஆனா கருப்பா தான் அவ்வளோ அழகா இருக்கா. நாளை எனக்கும் இதான் மேட்டரா. ஆனா இதை சொல்லுறதுக்கு முன்னால சொல்லிடுறேன், நான் சாப்பிடல அன்னைக்கு, ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, என்னுடைய சோஃபால அப்படியே படுத்தவதான். மனசு அவ்வளோ காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து. நான் அதை கடத்திட்டு போயிடுறேன். நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன், நல்ல சொற்களை, நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலிருந்து இறைவனின் வாயிலிருந்து தந்துடணும். ஆனா ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை எங்கேயே மறந்துடணும். நீ சொல்ல அப்படிங்கிறது. பெண்கள் இருக்கீங்கல்ல, சாவர வரைக்கும் மறக்கக்கூடாது, சரியா? அவங்க மறந்துடணும் இன்னைக்கு, இப்பவே பாருங்க. காளி அப்படின்னு காளி வர, காளி கிட்ட சொல்ற, நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர், ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும், எனக்கு ஆயுதம் தான். காளி சொல்ற, ஒரு ஆயுதமும் கிடையாது, ஆதிபராசக்தி எல்லாம் கொல்ல முடியாது, போடா அன்ட்டு போயிடுச்சு. அது கையை அறுத்து போடுறான். காளி மறுபடியும் வரா, ஏன்பா இப்படி பண்ற, என் பக்தன், நீ எல்லாம் அறுத்து போடக்கூடாது, என் தவ வலிமை குறையும். நீ இப்ப காளியா நீ நிக்கிற, உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது. நீ எனக்கு சொல்லலாம், நான் கழுத்தறுத்துக்கு வேண்டாம். காளி நிக்கிறா, அந்த ரகசியத்தை சொன்னால் ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள். இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன். இன்றைக்கே நீங்கள் அதை மறந்து விடுங்கள். நிக்கிறாங்க, சொல். சரி, எத்தனை மணிக்கு? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு சூரியோதயம் வரும்ல? ஆமா. காளி வருவால, இவ ஆதிபராசக்தி வருவால? ஆமா. ஒன்னும் செய்யாத, கையில எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத. நம்ம வீட்டுல ஆண்கள் இருக்காங்க, அவங்க சண்டை போடுறதுக்கு நாம தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்ப நீ கடைசியா என்ன சொல்றேன்? யோ, சண்டையே ஆரம்பிக்கல, என்ன கடைசியா? சண்டையே போட விட மாட்டாங்க, பத்தியா? பாத்திருக்கீங்களா நீங்க? பா, அவங்கள மாதிரி பாலிடிக்ஸ் பெண்களுக்கு வராதுங்க. நம்ம குயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம், சைலண்டா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருவாங்க. பேசவே மாட்டாங்க, பாத்திருக்கீங்களா?
நாம பேசலன்னா அவங்க உயிரே போயிடும். நாம பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க பேச மாட்டாங்க. அப்படிதான் ஒத்த சொல் தான். ஊருக்கு போயிட்டு வராங்களே, இப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரல, என் வீட்டுல எவ்வளவு கதை கதையா சொல்வேன் தெரியுமா? ட்ரெயின் ஏறினதுல இருந்து இறங்குனதுல இருந்து எல்லாம் சொல்வேன். அவர் போயிட்டு வருவார் 3-4 நாளைக்கு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்லு, சொன்னா புரியாது மேடம் அவங்களுக்குலாம். பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சொல் பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். சின்ன சின்ன அன்பான சொல். சாப்பிட்டியா, இன்னைக்கு அழகா இருக்கிறிய, சொல்ல இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம்? கோவம் வருங்க எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. எங்க அம்மா அப்பா எவ்வளவு அன்பானவங்க தெரியுமா? இப்ப யோசிச்சு பாக்குறேன், நான் ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்க அம்மா அப்பா. இன்னைக்கு எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா அப்பாவை பார்த்துதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவ சொல்றா, காலையில் ஆதிபராசக்தி இறங்குவாள், அப்ப ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத. ஆயுதத்தை எடுக்கலன்னா அவ கொன்னுடுவாளே. நீ ஆயுதத்தையே எடுக்காம முன்னால போய் நில்ல. அவ ஒரு நிமிஷம் யோசிப்பான். அப்படி யோசிக்கும் போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு. கெட்ட வார்த்தைனா, நீனா ரொம்ப அழகியா, நீ படிச்சுட்டா, அப்போ நல்லா வளர்த்துருக்கான், உன்னை போய் ஏன் தலையில கட்டி கொடுத்துருக்காங்க? அறிவே கிடையாது. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் ஒழுக்கமா இருக்கா உங்ககிட்ட? இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நமக்கு பலவீனமா இருக்கும்லங்க. ஏன்னா கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள். இதான் சைக்காலஜி. ஆதிபராசக்தியை எதிர்த்து நீ பேசு. நீ என்ன பெரிய சக்தியா? நீ என்ன அழகியா? உன் நிர்வாக திறத்தால் தான் உலகம் ஓடுதா? நீ எல்லாம் எந்த மாதிரி குரூபின்றது எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட கேள்வி சொல்லுவாங்கன்ற மாதிரி அவளை எவ்வளவு நிந்தனை பண்ண முடியும் அவ்வளவு நிந்தனை பண்ணு. நிந்தனை பண்ணா அவள் சக்தி குறைவாள், குலைந்து போய் சின்ன பெண்ணாக மாறுவாள். அப்பொழுது உன் ஆயுதத்தை எடுத்து வீச அவள் இறந்து போவாள். பாவிகளா, இததான் பெண்களை சாய்க்கிறதுக்கு வச்சிருக்கீங்களா ஆயுதத்தை? வார்த்தைகள் சொன்னால் குலைந்து போவோமே. இந்த வார்த்தைகள் தானே, அந்த சொல் தானே. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் மாதிரி வந்து விழுது. எல்லாம் ஒரு பொம்பளையா? முடிஞ்சுதே, நில குலைஞ்சு போறோமே. சரி, நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. நான் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு. மணி 8:15. பசி கிசி ஒன்றும் இல்லை, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அவ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறா, இவன் அந்த வார்த்தையை சொல்றான்னு பார்ப்போம். முடிவு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு நல்ல வேலை அது தொடரும்னு போடாம முடிச்சான். ஏன் என் உயிரே போயிருக்கும். இல்லை காலைங்க சூரிய உதயம்ங்க, அப்படி இறங்குறாங்க அம்மா. தங்கத்தால தக தகக்கிற அந்த முடி, நெற்றி திலகம், ஆபரணங்கள், கையில வேல் எடுத்துட்டு இறங்கினா பாருங்க. ஐயோ, அந்த டைரக்டர் அவ்வளவு அழகா பண்ணிருந்தான். அதை அசுரனையும் அழகா பண்றவன் ஆதிபராசக்தி அழகா பண்ணிருக்க மாட்டானா? அப்படி வந்து இறங்குறாங்க. இறங்கி நின்ன உடனே நிக்கிறாள். அவன் ஒண்ணுமே சொல்லாம இப்படியே பாக்குறான். நீதான் ஆதிபராசக்தியா? இவ்வளவு அசிங்கமா இருக்கிற நீ? ஏதோ பெரிய சர்வ வல்லமை படைத்தவன்ற இத்தினுண்டு இருக்கிற. இவ்வளவு சொன்னடா அவன் பாக்குறா. அவளுக்கு அம்மா தாயை என்ன வியந்து வியந்து பூஜை செய்துதான் பழக்கம். கெட்ட வார்த்தைலாம் அவளுக்கு பழக்கம். நில கொலைறாங்க அம்மன். நில கொலைஞ்சு அப்படியே பாக்குறேன். இத்தினுண்டு ஆயிட்டாங்க. இத்தினுண்டு ஆயிட்டு உடனே இந்த துர்காமாசுரன் என்ன பண்ணா, கையில அந்த வாளை எடுத்து, கதைதான், கையில அந்த வாள் எடுத்து ஓங்கி வெட்ட வந்தான் பாருங்க. எங்கிருந்து வந்தாரோ சிவபெருமான். சக்தி அப்படின்னு இறங்கினார். ஏய், நீதானடி எனக்கு சக்தி கொடுக்கவள், நீதானடி லோக மாதா, உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது, நானே உன்னால் தானடி இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி, நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, நீ பேரழகி, பேரன்பு கொண்டவள், பெருங்கருணை கொண்டவள். துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல வளர்ந்து நிக்கிறா பாருங்க. அவ அப்படியே போய் துர்காமாசுரனை கொன்னுட்டா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? எனக்கு உள்நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் தானே. எனக்கு புராணங்களை சொல்வதா நோக்கம். நாம எல்லாருமே ஆதிபராசக்தி தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு, தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இங்கேதான் பர்வீன் சுல்தானாவை கூட பராசக்தியாக அறிவித்துக் கொள்ளலாம். இந்த உரிமை நமக்கு மட்டுமே இருக்கு, நம்ம நாட்டிற்கு மட்டுமே உண்டு, இந்த விழுமியங்களுக்கு மட்டுமே உண்டு. நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகள் தான். பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது துர்காமாசுரர்கள் வருவார்கள். நம்முடைய ஆற்றலை குலைப்பதற்கு கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள், நிந்தனை வார்த்தைகள் சொல்லுவார்கள். நம்மை சைக்கலாஜிக்கலா நம்மள ரொம்ப கசக்கி பிழிவாங்க. இந்த பெண், இந்த தங்கை, இந்த அக்கா, இந்த தாய், இந்த டீச்சர், இந்த பேச்சாளர் உங்க கெட்ட பெண்கள் கிட்ட சொல்ற ஒற்றை சொல் இதுதான். சூடா வந்து சேர்தான் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி துர்காமாசுரர்களை சந்திக்கின்ற பொழுது மிஸ்டர் சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் என்று இல்லாமல்
இவன் என் ஆற்றலை குறைப்பதற்காகத்தான் பேசுகிறான், இவன் சொற்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் ஆற்றலை நீங்கள் இழக்காமல் உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி ஆதிபராசக்தியாக நிற்க முடியும் என்கின்ற சொல்லை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வசதியானது இல்லை. வாழ்க்கை மிகப்பெரிய சிரமங்களை தருவதுதான். அந்த சிரமங்களை கொண்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயித்து வருகிறார்கள். மற்றவர்கள் உதிர்ந்து போகிறார்கள். நாம் ஜெயித்து ஒரு காட்டுப்பூவாக வளர வேண்டும் என்றால் சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சொற்களை கவனமாக உச்சரியுங்கள், சொற்களை கவனமாக படியுங்கள். ஏனென்றால் ஒரு சொல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பொருள் வேறு தன்மை உடையதாக இருக்கும். ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வெற்றிடத்திற்கு சில பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களை முழுமையாக புரிந்து கொள்கின்ற ஆற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். சொற்களோடு உங்களுடைய உறவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு புத்தக வாசிப்பு உதவும். நமக்கு முன்னால் வருகின்ற எந்த அம்பாக இருந்தாலும் அதை திசை திருப்பி விடுகின்ற சொல்லாற்றல் பேரொருணையும் பெரும் கருணையும் பேரன்பும் கொண்ட அந்த இறை ஆற்றலால் உங்கள் அத்துணை பேருக்கும் வாய்க்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி.